அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பச்சைவாளியம்மன் கதையில் வள்ளி முருகன் சந்திப்பு. அந்த பச்சைவாளியம்மன் இங்கே தவம் இருக்கையில் முருகன் காவலுக்கு வந்திருந்தார். ஆனால் அதே நேரத்தில் திணைப்பணம் காக்க வள்ளிக்கு வந்திருந்தா. அங்கே ஒரு மான் வந்தது, அதை விரட்டிட்டு வந்தார். அப்போத்தான் இந்த வள்ளியை சந்திக்கிறாரு. வள்ளியை சந்தித்த உடனே அவருக்கும் பிடிச்சி போச்சு, வள்ளிக்கும் பிடிச்சி போச்சு. மறுநாள் காலையில் சீக்கிரமே வள்ளி வரவுமே அவங்க அம்மா சாப்பாடு கொண்டுட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. யார் பணி என்னன்னு சொல்லி கேட்டு சத்தம் போட்டு அதுங்கள தோழியில் வந்துடுறாங்க. எல்லாருமா சேர்ந்து நேற்று வந்தார் இன்னைக்கு வந்திருக்கான்னு சொல்லவும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறோம்னு பிடிவாதமாக சொன்னாங்க. அப்போ ஊருக்குள்ளே வாங்க கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து கூப்பிட்டு வராங்க. ஊருக்குள்ளே வந்தாக்க அந்த வேடுவர்குல மக்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. இது தெரிஞ்சு தேவர் குலவங்கள்லாம் இந்திர உலகம் தேவலோகம் கைலாயத்திலேருந்து சிவபெருமான் வந்துடுறாரு. காட்டில் தவம் செய்த பார்வதி தேவி வந்துடுறாங்க. எல்லாரும் வந்து கூடியிருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, வேடுவர்குல பெண்ணை தேவர்குல முருகன் மணப்பதா? கூடவே கூடாது என்று தேவாதி தேவர்கள் எல்லாரும் வாது பண்ணுறாங்க. சிவனும் பார்வதியும் கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. அப்போது நாரதர் எழுந்தார். வள்ளி நம்பிராஜனின் மகள், அவர் ஜாதகம் தோஷமானது என்று காட்டில் வள்ளிக்கொடி கீழே விட்டு வந்தார். அவர் ராஜா மங்க தான், அதனால நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்றாரு. சிவனும் பார்வதி அமைதியா இருக்கிறாங்க. அதை பார்த்த தேவர்கள் அசுரர்கள் 30 கோடி தேவர்கள் ரிஷிகளும் கூடி பேசி பரமசிவன் பார்வதியை பார்த்து, இதோ ஆரண அக்னியை வளர்த்து அதில் வள்ளி இறங்கி வந்தாளானால் முருகன் வள்ளியை மணந்து கொள்ள நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று கூறினார்கள். வள்ளி, நான் முருகப்பெருமான் மேல் கொண்ட காதல் உண்மை என்றால் இந்த அக்னி என்னை புனிதப்படுத்தட்டும் என்று கூறி தீ வளர்த்து அதில் இறங்கி வந்தாள். பிறகு ஏது திருமணத்திற்கு தடை? வள்ளி முருகன் திருமணம் அந்த வனத்திலேயே விமர்சையாக நடந்தது. வள்ளி தேவர்குல மாதாக ஆனாள். அந்த விழாதான் வருடந்தோறும் ஆடி மாதம் கன்னியர் கோயில் தீமிதி திருவிழாவாக நடைபெறுகிறது. அந்த திருவிழா நாட்களில் இந்த கோயிலின் தலபுராணம் நாடகமாக நடிக்கப்படுகிறது. சிதம்பரத்தில் சிவனும் சக்தியும் போட்டி நிறம ஆடியதில் தோற்றுப்போன சக்தி பச்சைவாளியம்மனாக தாமிருக்க வந்தாள். அவருக்கு துணை வந்த முருகன் வள்ளியை சந்திக்கிறார். வள்ளி தீயில் இறங்கி வந்தால் அதனை தான் தீமிதி விழாவாக நடைபெறுகிறது. மேலும் முருகனும் அவருக்குரிய விழாக்களும் வாளியம்மன் விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த கன்னியர்